டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ என்னன்னா, மிக மிக ஒரு மனசுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குற ஒரு விஷயம். வாட்ஸ்அப்பில் அது மருத்துவர்களுக்கு நடுவில் வருது, மருத்துவர்கள் அல்லாதவங்க அவங்ககிட்டயும் வருது. என்ன அப்படின்னா, இளம் வயது மருத்துவர்கள் திடீரென்று ஒரு மரணம், அடுத்தடுத்து மரணம் அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியானது நமக்கு மிகவும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இப்போ அது ஏன் மருத்துவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது ஒன்று, எந்த விதமான ஒரு இளைய சமுதாயத்திலும் இந்த மாதிரி ஒரு திடீர் மரணம் வருவது அப்படிங்கிறது இன்னொன்று. இப்போ இதில் நான் ஒரு மருத்துவனுக்கு அப்படின்னு சொல்றது முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாக இந்த இளைய மருத்துவர்கள் என்னன்னா, சாதிக்க வேண்டும்ங்கிற ஒரு வெறியில பல மணி நேரம் விடாமல் உழைப்பது, அளவான தூக்கம் இல்லாமல் இருப்பது, மிக மிக அதிகமாக அவர்களுடைய தேவைக்கு அதிகமாக கடன்களை வாங்கி பொருளாதார ரீதியாக இருப்பது, வாழ்க்கையில் எதையாவது சாதித்து விட வேண்டும் என்று ஒரு என்ன சொல்வது, ஒரு ஏணி மாதிரி இல்லாம ராக்கெட் வேகத்துல போகணும்னு சொல்லிட்டு போகிறது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுடைய மன உளைச்சல் காரணமாகவும், அவர்களுடைய உடல்நலத்தை சரியாக பராமரிக்க தவறுவதனாலும், வேறு விதமான பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் அவர்களுடைய இருதயத்தின் இரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஆகி, அதை திடீரென்று வரக்கூடிய சடன் கார்டியாக் டெத் என்று சொல்லக்கூடிய திடீர் மாரடைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள்ல சிக்கிறாங்க. இது நீங்க என்ன புரிஞ்சுக்குங்க, இது மருத்துவர்களுக்கு மாத்திரம் இல்லை, இளைய சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சாதிக்க வேண்டும் என்பதில் தவறில்லை. ஆனால் அந்த சாதனையானது உங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் அப்படின்னா அதை தெரிந்துட்டு அதை அவாய்ட் பண்ணணும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால யாராக இருந்தாலும் முக்கியமாக அளவான உணவு, அளவான உடற்பயிற்சி, அளவான வேலை, அளவான அண்ட் அமைதியான தூக்கம், இது எல்லாம் இருந்தால் தான், ஒரு சரிவிகிதமாக இருந்தால்தான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு திடீர் மரணம் என்கின்ற ஒரு பிரச்சனையில் சிக்காம தப்பிக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால சுவராகிய உங்களுடைய உடல் நலத்தை, இருதய நலத்தை கண்டிப்பாக நீங்கள் பேணி காப்பாற்ற வேண்டும். பண்ணுவீங்களா? வாழ்க வளமுடன்.